ஓம் சாந்தி. இன்றைய முரளி 18/11/24 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை அழியாத வைத்தியர். அவர் ஒரே ஒரு மகா மந்திரத்தால் உங்கள் எல்லா துக்கத்தையும் தூர விளக்குகிறார். கேள்வி: மாயா உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவது ஏன்? காரணங்களை சொல்லுங்கள். பதில்: 1. ஏனென்றால் நீங்கள் மாயாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர். அதன் வாடிக்கையாளர் விலகுவதை பார்க்கிறது, அதனால் தடைகளை ஏற்படுத்துகிறது. 2. இப்போது அழியாத வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கிறார், அதனால் மாயாவின் வியாதிகள் வெளிப்படுகின்றன. அதனால் தடைகளை கண்டு பயப்படாதீர்கள். மன்மனா பவ மந்திரத்தால் மாயா ஓடிவிடும். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் மனதின் அமைதி என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறார்கள். ஓம் சாந்தி என்று தினந்தோறும் சொல்லவும் செய்கிறார்கள். எனினும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தால் அமைதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் ஆத்மா, அதாவது நான் அமைதியானவர், எனது சுயதர்மம் அமைதி என்று சொல்லவும் செய்கிறார்கள். எப்போது சுயதர்மம் அமைதியாக இருக்குமோ அப்போது ஏன் கேட்க வேண்டும்? அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். ராவணன் பொதுவாக முழு உலகத்திற்கும், குறிப்பாக பாரதத்திற்கும் விரோதியாக இருக்கிறான் என்பதை அவர்கள் புரிந்து இருக்கவில்லை. அதனால் ராவணனை எரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் எரிக்கும்படியான விரோதியாக எந்த மனிதனாவது இருப்பானா? இவனை ஜென்மங்களாக கல்பங்களாக எரித்து வருகிறார்கள். ஏனென்றால் இவன் உங்களுடைய மிகப்பெரிய விரோதி. 5 விகாரங்களில் எல்லோரும் சிக்குகிறார்கள். பிறவியே விகாரத்தால் ஏற்படுகிறது. அதனால் இது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இந்த நேரம் அளவற்ற துக்கம் இருக்கிறது. இதற்கு பொறுப்பு யார்? ராவணன். எந்த காரணத்தால் துக்கம் ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த ராஜ்யமே ராவணனுடையதாக இருக்கிறது. எல்லோரையும் விட பெரிய விரோதி இவன்தான். ஒவ்வொரு வருடமும் இவனது கொடும்பாவியை செய்து எரித்து கொண்டு இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இன்னும் பெரிய உருவமாக செய்து கொண்டே போகிறார்கள். துக்கமும் அதிகமாகிறது. இவ்வளவு பெரிய சாதுக்கள், சந்நியாசிகள், மகாத்மாக்கள், ராஜாக்கள் போன்றோர் இருக்கிறார்கள். எனினும் ராவணன் நமது விரோதி. அவனை நாம் ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறோம் என்பது ஒருவருக்கு கூட தெரியாது. பிறகு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். ராவணன் இறந்துவிட்டான், நாம் இலங்கையின் எஜமானர்கள் ஆகலாம் என்று நினைக்கிறார்கள். எனினும் எஜமானர்கள் ஆவதில்லை. எவ்வளவு பைசா செலவு செய்கிறார்கள்? உங்களிடம் அவ்வளவு அளவற்ற செல்வத்தை கொடுத்திருந்தேன், எல்லாவற்றையும் எங்கே தொலைத்தீர்கள் என்று தந்தை கேட்கிறார். தசராவிற்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்கிறார்கள். ராவணனை கொன்று இலங்கையை கொள்ளையடிக்கிறார்கள். எதையுமே புரிந்து கொள்வதே இல்லை. ராவணனை ஏன் எரிக்கிறார்கள்? இந்த நேரம் எல்லோரும் இந்த விகாரங்களின் சிறையில் இருக்கிறார்கள். அரைக்கல்பம் ராவணனை எரிக்கிறார்கள். ஏனென்றால் துக்கத்தில் இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் நாம் அதிக துக்கத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது இல்லை. இந்த ராவணனை எரிப்பது போன்றவை இருக்காது. இப்படி எப்போதிலிருந்து கொண்டாடி வருகிறார்கள் என்பதை கேளுங்கள். இது அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். ராக்கி பண்டிகை எப்போது ஆரம்பமானது? அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். அதனால் இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் விஷயங்கள். மனிதர்களின் புத்தி என்னவாகிவிட்டது? விலங்காகவும் இல்லை, மனிதராகவும் இல்லை. எந்த வேலைக்கும் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். சொர்க்கத்தை முற்றிலும் அறியவே இல்லை. இந்த உலகை பகவான் உருவாக்கினார் என்று நினைக்கிறார்கள். அவ்வளவுதான். துக்கத்தில் இருக்கும் பொழுது பகவான் இந்த துன்பத்திலிருந்து விடுவீங்கள் என்று பகவானையே நினைவு செய்கிறார்கள். எனினும் கலியுகத்தில் சுகம் இருக்க முடியாது. துக்கத்தை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். ஏணியில் இறங்கியே ஆக வேண்டும். புதிய உலகின் ஆரம்பத்திலிருந்து பழைய உலகின் கடைசி வரை எல்லா ரகசியங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். எல்லா துன்பங்களுக்கும் ஒரு மருந்தே இருக்கிறது என்பதை குழந்தைகள் அருகில் வரும்பொழுது சொல்கிறார். அழியாத வைத்தியர் இல்லையா? 21 ஜென்மங்களுக்கு எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அந்த வைத்தியர்கள் தாமே வியாதிக்கு ஆளாகிறார்கள். இவரோ அழியாத வைத்தியர். துக்கமும் அளவில்லாமல் இருக்கிறது, சுகமும் அளவில்லாமல் இருக்கிறது என்பதை புரிந்திருக்கிறீர்கள். தந்தை அளவற்ற சுகத்தை கொடுக்கிறார். அங்கே துக்கத்தின் பெயர், அடையாளம் எதுவுமே இருக்காது.
சுகமாக மாறுவதற்கே மருந்து இருக்கிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பாவனமாக சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். எல்லா துன்பங்களும் தூர விலகிவிடும். பிறகு சுகமே சுகமாக இருக்கும். தந்தை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று பாடப்படுகிறது. அரை கல்பத்திற்கு உங்கள் எல்லா துன்பங்களும் தூர விலகுகின்றன. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மா மற்றும் ஜீவன் இரண்டின் விளையாட்டு நடக்கிறது. நிராகார ஆத்மா அழியாதது, சகார சரீரம் அழியக்கூடியது. இவற்றின் விளையாட்டு நடக்கிறது. தேகம் உட்பட தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே நான் இப்போது திரும்பி போக வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். பதித்தர்கள் போக முடியாது. எனவே என்னை மட்டும் நினைவு செய்தால் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். தந்தையிடம் மருந்து இருக்கிறது. மாயா நிச்சயம் தடைகளை ஏற்படுத்தும் என்பதையும் சொல்கிறேன். நீங்கள் ராவணனின் வாடிக்கையாளராக இருந்தீர்கள். அவனது வாடிக்கையாளர் விலகி சென்றால் அவனுக்கு நிச்சயம் எரிச்சல் வரும். இது படிப்பு என்று தந்தை புரிய வைக்கிறார். வேற எந்த மருந்தும் இல்லை. இந்த நினைவு யாத்திரையே மருந்து. ஒரு மருந்தால் உங்கள் எல்லா துன்பங்களும் தூர விலகுகின்றன. அதற்கு நீங்கள் நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு செய்யும் முயற்சி செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அப்படி பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாய் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு மந்திரம், ராமநாமம் போன்றவற்றை ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை முறை நீ தினந்தோறும் ஜபிக்க வேண்டும் என அவர்களுக்கு குருவின் மந்திரம் கிடைத்திருக்கிறது. ராமநாமத்தின் மாலையை ஜபிக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்கிறார். இதைத்தான் ராமநாமத்தின் தானம் என்று சொல்கிறார்கள். இப்படி பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. ராமா ராமா என்று ஜபித்து கொண்டே இருந்தால் சண்டை சச்சரவு எதுவும் செய்ய மாட்டார்கள். பிஸியாக இருப்பார்கள். யாராவது எதையாவது சொன்னாலும் பதில் கொடுக்க மாட்டார்கள். இப்படி வெகு சிலரே செய்கிறார்கள். இங்கே யாரோ ராமா ராமா என்று வாயால் சொல்லக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். இது சத்தமில்ல ஜபமாக இருக்கிறது. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்து கொண்டே இருங்கள். நான் ஒன்றும் ராமரில்லை என்று தந்தை சொல்கிறார். ராமரோ திரேத்தாவில் இருந்தார். அவருக்கு ராஜ்யம் இருந்தது. அவரை ஜபிக்க வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தில் இந்த ஜபமெல்லாம் செய்து பூஜை செய்து நீங்கள் ஏணியில் இறங்கியே வந்தீர்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். ஏனென்றால் அவையெல்லாம் ரைட்டியஸாக ஒரு தந்தையே இருக்கிறார். அவர் குழந்தைகள் உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இது ஒரு புதிர் பாதையாக விளையாட்டாக இருக்கிறது. எந்த தந்தையிடமிருந்து இவ்வளவு பெரிய எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குமோ அவரை நினைவு செய்தால் முகமே பிரகாசமாக இருக்கும். மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்துவிடும். முகத்தில் புன்னகை வரும். தந்தையை நினைவு செய்தால் நாம் எப்படி ஆவோம் என்பது உங்களுக்கு தெரியும். அரை கல்பத்திற்கு உங்கள் எல்லா துன்பங்களும் தூர விலகிவிடும். அதற்காக பாபா கொஞ்சம் கருணை காட்டுவார் என்பது கிடையாது. நாம் தந்தையை எவ்வளவு நினைவு செய்வோமோ அந்த அளவு சதோ பிரதானமாக மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானர்கள். அவர்கள் எவ்வளவு மலர்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள். அப்படி ஆக வேண்டும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். மீண்டும் நாம் உலகின் எஜமானர்கள் ஆவோம். இந்த ஆத்மாவுடைய மகிழ்ச்சியின் சமஸ்காரம் கூடவே வரும். பிறகு கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும். மாயா இந்த நேரம் உங்களை அதிகமாக வாட்டி வதைக்கிறது. உங்கள் நினைவை மறக்க வைக்க மாயா முயற்சி செய்யும். எப்போதும் இப்படி மலர்ந்த முகத்தோடு இருக்க முடியாது. ஏதோ ஒரு நேரம் நிச்சயம் திணறல் ஏற்படும். மனிதர்கள் எப்போது வியாதியில் இருப்பார்களோ அப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லலாம். எனினும் சிவபாபா யார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்போது என்னவென்று புரிந்து நினைவு செய்வது? ஏன் நினைவு செய்ய வேண்டும்? தந்தையை நினைவு செய்தால்தான் நாம் தமோ பிரதானத்தில் சதோ பிரதானமாக மாறுவோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தேவி தேவர்கள் சதோ பிரதானமாக இருந்தார்கள். அதை தேவலோகம் என்று சொல்கிறார்கள். மனிதலோகம் என்று சொல்வது இல்லை. மனிதர் என்ற பெயர் இருப்பதே இல்லை. இன்ன தேவதா என்று சொல்வார்கள். அது தேவலோகம், இது மனிதலோகம். இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் விஷயங்களாக இருக்கின்றன. தந்தையே புரிய வைக்கின்றார். தந்தையை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். தந்தை பலவிதங்களில் விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருந்தும் தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். உங்கள் எல்லா துன்பங்களும் தூர விலகும் என்று கடைசியில் தந்தை மகா மந்திரத்தை கொடுக்கிறார். கல்ப முன்னரும் நீங்கள் தேவி தேவர்களாக மாறியிருந்தீர்கள். உங்கள் முகம் தேவர்களைப் போல இருந்தது. அங்கே யாரும் தலைகீழாக பேசுவதில்லை.
அப்படி எந்த காரியமும் நடப்பதும் இல்லை. அது தேவலோகமாக இருக்கிறது, இது மனிதலோகமாக இருக்கிறது. வித்தியாசம் இருக்கிறது. இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தேவலோகத்திற்கு லட்ச வருடங்கள் ஆகிவிட்டன என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இங்கே யாரையும் தேவதை என்று சொல்ல முடியாது. தேவர்கள் சுத்தமானவர்களாக இருந்தார்கள். தேவி தேவர்களை மகானாத்மாக்கள் என்று சொல்கிறார்கள். மனிதர்களை அப்படி ஒருபோதும் சொல்ல முடியாது. இது ராவண உலகம். ராவணன் மிகப்பெரிய விரோதி. இவனை போன்ற விரோதியாக யாரும் இருப்பது இல்லை. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ராவணனை இருக்கிறீர்கள். இவன் யார்? யாருக்கும் தெரியாது. இவன் எந்த மனிதரும் இல்லை. இவை 5 விகாரங்கள். எனவே இதனை ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 5 விகாரங்களின் ராஜ்யம்தானே. அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. இந்த துர்க்கதி மற்றும் சத்கதியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது உங்களுக்கு சத்கதியின் நேரம் போன்றவற்றை தந்தை புரிய வைத்திருக்கிறார். துர்க்கதியை பற்றியும் புரிய வைத்திருக்கிறார். நீங்களே மேலே போகிறீர்கள், பிறகு நீங்களே கீழே இறங்குகிறீர்கள். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் தான் நடக்கிறது. ராவண ஜெயந்தியும் பாரதத்தில் தான் நடக்கிறது. அரைக்கல்பம் தேவலோகம், லட்சுமி நாராயணர் மற்றும் ராமர் சீதையின் ராஜ்யம் நடக்கிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் எல்லோருடைய பயோகிராபியும் அறிந்திருக்கிறீர்கள். புகழெல்லாம் உங்களுடையதே. நவராத்திரியின் போது பூஜை போன்ற எல்லாம் உங்களுக்கு நடக்கின்றன. நீங்களே ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஸ்ரீமத்துப்படி நடந்து நீங்கள் உலகத்தை மாற்றம் செய்கிறீர்கள். அதனால் ஸ்ரீமத்துப்படி முழுமையாக நடக்க வேண்டும். நம்பர்வார் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஸ்தாபனை நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் சண்டை போன்றவற்றிற்கு எந்த விஷயமும் கிடையாது. இந்த புருஷோத்தம சங்கம யுகமே முற்றிலும் வேறாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது பழைய உலகின் கடைசி மற்றும் புதிய உலகின் ஆரம்பமாக இருக்கிறது. பழைய உலகை மாற்றவே தந்தை வருகிறார். உங்களுக்கு புரிய வைப்பது மிக அதிகமாக இருக்கிறது. எனினும் பலர் மறந்து விடுகிறார்கள். இன்னென்ன பாயிண்ட்டுகளை புரிய வைத்திருக்க வேண்டும் என்ற சொற்பொழிவிற்கு பிறகு நினைவுக்கு வருகிறது. கல்பமாக எப்படி ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறதோ அப்படியே மிக சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. யார் என்ன பதவி பெற்றார்களோ அதையே பெறுவார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி பதவி பெற முடியாது. மிக உயர்ந்த பதவி பெறுபவரும் இருக்கிறார்கள். மிக தாழ்ந்த பதவி பெறுபவரும் இருக்கிறார்கள். யார் முக்கிய குழந்தைகளோ அவர்கள் போக போக இவர் செல்வந்தருக்கு தாசி ஆவார். இவர் அரச குலத்தின் தாசி ஆவார். இவர் பெரிய செல்வந்தராவார். இவரை அவ்வப்போது அரண்மனை நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நன்றாக உணர்வார். எல்லோரையும் அழைக்க மாட்டார்கள். எல்லோரும் முகத்தை பார்க்க முடியாது. பாபாவும் பிரம்மாவின் வாய் மூலமாக புரிய வைக்கிறார். எல்லோரும் நேரில் பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் நேரில் வந்திருக்கிறீர்கள். பவித்திரமாக மாறி இருக்கிறீர்கள். அப்படியும் நடக்கிறது. அப்பவித்திரமானவரும் இங்கே வந்து அமர்கிறார். கொஞ்சம் கேட்டால் பிறகு தேவராக மாறிவிடுவார். இருந்தும் கொஞ்சம் கேட்டால் தாக்கம் ஏற்படும். கேட்கவில்லை என்றால் பிறகு வரவே மாட்டார். அதனால் மன்மனா பவ என்பதை தந்தை முக்கிய விஷயமாக சொல்கிறார். இந்த ஒரு மந்திரத்தால் உங்கள் எல்லா துன்பங்களும் தூர விலகிவிடும். மன்மனா என்று தந்தை சொல்கிறார். பிறகு டீச்சராக இருந்து மத்தியா ஜி பவ என்று சொல்கிறார். இவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். மூன்றும் நினைவில் இருந்தாலும் நல்ல மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும். தந்தை பாடம் கற்பிக்கிறார். பிறகு தந்தையை கூட அழைத்து செல்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? பக்தி மார்க்கத்தில் தந்தையை யாரும் அறியவே இல்லை. அவர் பகவான். நாம் சகோதரர்கள் என்பது வரை அறிந்திருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ற எதுவும் தெரிவதில்லை. ஒரு தந்தை இருக்கிறார். நாம் அவரது குழந்தைகள், சகோதரர்களாக இருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம். அனைத்து குழந்தைகளுக்கும் டீச்சராகி பாடம் கற்பிக்கிறார். பிறகு எல்லோருடைய கணக்கு வழக்கையும் தீர்க்க வைத்து திரும்ப அழைத்து செல்கிறார். இந்த சீச்சி உலகத்திலிருந்து திரும்பி போக வேண்டும். புதிய உலகத்திற்கு வருவதற்காக உங்களை தகுதி பெற செய்கிறார். யார் யார் தகுதி பெறுவார்கள்? அவர்கள் சத்தியுகத்திற்கு வருவார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. உங்கள் மனநிலையை சதா ஒரே ரசனையிலும் மலர்ந்த முகத்தோடும் வைப்பதற்கு அப்பா, டீச்சர், சத்குரு மூவரையும் நினைவு செய்ய வேண்டும். இங்கேயே மகிழ்ச்சியின் சமஸ்காரத்தை நிறைக்க வேண்டும். ஆஸ்தியின் நினைவால் முகம் சதா பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். 2. ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகையும் மாற்றம் செய்யும் சேவை செய்ய வேண்டும். யார் 5 விகாரங்களில் சிக்கியிருப்பார்களோ அவர்களை காப்பாற்ற வேண்டும். உங்கள் சுய தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம். எல்லோரிடமும் அன்பான பார்வையும் திருஷ்டியும் வைக்கும். அனைவருக்கும் பிரியமான பரிசுத்தா ஆகுக. கனவிலும் ஒருவரிடம் பரிசுத்தா வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவர்.
பரிஸ்தா என்றால் அனைவருக்கும் பிரியமானவர். சாதாரண அன்பு கிடையாது, எல்லையற்ற அன்பு. யார் அன்பு காட்டுவாரோ அவருக்கு மட்டும் பிரியமானவர் அல்ல, ஆனால் அனைவருக்கும் பிரியமானவர். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உங்கள் பார்வையும் பாவனையும் அன்பாக இருக்க வேண்டும். இதைதான் அனைவருக்கும் பிரியமானவர் என்று சொல்கிறார்கள். ஒருவர் அவமதித்தாலும் வெறுத்தாலும் அவரிடம் அன்பு நல்லது நடக்க வேண்டும் என்ற உணர்வும் தோன்ற வேண்டும். ஏனென்றால் அந்த நேரம் அவர் பரவசத்தில் இருக்கிறார். ஸ்லோகன்: யார் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவரோ அவரே சதா மகிழ்ச்சியாக, சுகமாக, பாக்கியசாலியாக இருப்பார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.